இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவரின் தோற்ற மாற்றம் காட்சிப்படுத்தப்படுகிறது. தனது நெருங்கிய சீடர் மூவரை இயேசு ஓர் உயர்ந்த மலைக்கு கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரது தோற்றம் எவ்வாறு மாறியது என்பதை அழகான வார்த்தைகளால் மத்தேயு விளக்குகிறார். அவரது முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. என்ன ஒரு மகிமையான காட்சி! இந்த காட்சியை கண்ணால் காணும் பேறு பெற்ற அந்த 3 சீடர்களும் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். ஆண்டவர் இயேசுவின் விண்ணக மாட்சியை இம்மண்ணுலகிலேயே காணும் வாய்ப்பை பெற்றார்கள். அந்த மகிமையான இடத்திலிருந்து வெளியே வரவே அவர்கள் விரும்பவில்லை. எனவேதான் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. ஆனால் ஆண்டவர் அவர் பேச்சை கேட்டு அங்கேயே இருந்து விடவில்லை. அவர் அந்த மகிமையின் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். எருசலேமுக்கு சென்றார். பாடுகள் பட தன்னையே கையளித்தார். அவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி மரண தண்டனை விதித்தார்கள். அதுவும் அவமானகரமான சிலுவை மரணம். இயேசு எங்கிருந்து எங்கே வந்து நின்றார் பாருங்கள். அன்று கதிரவனைப் போல ஒளிர்ந்த முகம் இன்று இரத்தக்கரை படிந்து கோரமாய் இருக்கிறது. ஒளி போன்று வெண்மையாய் ஜொலித்த ஆடைகள் இன்று உரியப்பட்டு சீட்டு குலுக்கி பங்கிட்டு கொள்ளப்பட்டன. இவரே என் அன்பார்ந்த மகன் என்று வானிலிருந்து வந்த தந்தையின் குரலால் வாழ்த்தப்பட்டவர் கல்வாரி மலையில் சுற்றி நின்றவர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி சிலுவையில் தொங்கி நிற்கிறார். நாம் இங்கேயே இருப்பது நல்லது என்ற பேதுருவின் பேச்சை கேட்டு அவர் தனது மகிமை நிலையிலேயே தங்கியிருந்தால் இன்று அவர் பலியாகி இருக்க மாட்டார். அவர் பலியாகி இருக்காவிட்டால் நமக்கும் மீட்பு கிடைத்திருக்காது. நமக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் மகிமையின் மலையிலிருந்து இறங்கி வந்தார். கல்வாரி மலைக்கு ஏறி சென்றார். நமக்காக தன் விண்ணக ஆட்சியை விட்டுவிட்டு கீழே இறங்கி வந்த நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி கூறி அவரை வாழ்த்தி போற்றுவோம். அனைவருக்கும் ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழா நல்வாழ்த்துக்கள்.